மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இவிஎம்மில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட்டை சரியான முறையில் கனெக்ட் பண்ணணும். அதற்கு இந்த பிவிசி அப்படிங்கிற முறையில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது பேலட் யூனிட் டு விவிபேட், விவிபேட் டு கண்ட்ரோல் யூனிட் நம்ம கனெக்ட் பண்ணணும். உங்கள் போலிங் ஸ்டேஷனில் 2 பேலட் யூனிட் இருந்தால் இப்படி 2வது பேலட் யூனிட்டை ஃபஸ்ட் பேலட் யூனிட்டோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பேலட் யூனிட்டை நம்ம இந்த விவிபேட்டோட கனெக்ஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பியூ இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேலட் யூனிட் இன்டர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் சுவிட்ச் உங்கள் போலிங் ஸ்டேஷனில் ஒரு பேலட் யூனிட் இருந்தால் 1லையும், 1க்கு மேற்பட்ட பேலட் யூனிட் இருந்தால் 2லையும் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விவிபேட் பிரிண்டர் லாக் அன்லாக் சுவிட்சை நம்ம வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு விவிபேட்லேருந்து வரக்கூடிய ஒயரை இந்த மாதிரி கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணணும். கண்ட்ரோல் யூனிட் ஆன் ஆனதும் நம்ம விவிபேட்லேருந்து ஒரு 7 ஸ்லிப் கட்டாகி விழுகும். அப்படி கட்டாகி விழுந்தாலே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க் போல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் கொடுக்கணும். ஆல்ரெடி ஓட் பதிவாயிருந்திருந்தால் அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் கொடுக்கணும். டோட்டல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் எந்த ஓட்டுமே இல்லை அப்படிங்கிறத ஏஜென்ட்டுக்கிட்ட காட்டணும். டோட்டல் ஓட்ஸ் 0ன்னு காட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் பேலட் பட்டனை கொடுத்து மாதிரி வாக்குப்பதிவை தொடங்கலாம். எந்த ஒரு கேண்டிடேட்டும் விடுபடாமல் அனைத்து கேண்டிடேட்டுகளுக்கும் நோட்டா உட்பட வாக்களிக்க வேண்டும். எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஓட் போடுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். மாதிரி வாக்குப்பதிவின் போது நீங்கள் ஓட் பண்ண கேண்டிடேட்டோட ஸ்லிப்பு தான் விவிபேட்டில் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கணும். 50 ஓட்டுகள் பதிவானதும் டோட்டல் கொடுத்து கண்ட்ரோல் யூனிட்லேயும் 50 ஓட்டுகள் தான் காட்டுது அப்படிங்கிறத ஏஜென்ட்டுகளுக்கு நம்ம காட்டணும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பட்டனை யூஸ் பண்ணி போல் க்ளோஸ் பண்ணணும். போல் க்ளோஸ் ஆனதும் மறுபடியும் பேலட்டை டச் பண்ணி வேறு யாருக்கும் நம்ம ஓட்டளிக்க முடியாது அப்படிங்கிறத ஏஜென்ட்டுகளுக்கு தெளிவுபடுத்தணும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்கணும். ரிசல்ட் பட்டன் கொடுத்தா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது வரும். நீங்கள் குறித்து வச்சுருக்க அந்த ஓட்டும் அந்த மெஷினில் வரக்கூடிய ஓட்டும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிசல்ட்டு டேலி ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளியர் கொடுத்து அந்த ஓட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஓட்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் டோட்டல் கொடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 0 அப்படிங்கிறத ஏஜென்ட்டுகளுக்கு காட்டணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 0ன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் யூனிட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். க்ரீன் பேப்பர் சீல், ஸ்பெஷல் டேக், அட்ரஸ் டேக், ஸ்ட்ரிப் சீலை யூஸ் பண்ணி நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்டை சீல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஸ்லிப்பை எடுத்து எண்ணி நம்ம ரிசல்ட்டு டேலி ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணணும். டேலி ஆனதும் விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஸ்லிப் பாக்ஸை அட்ரஸ் டேக்கை வச்சு சீல் பண்ணிடணும். ஒவ்வொரு விவிபேட் ஸ்லிப்புக்கு பின்னாடியும் மார்க் போல் ஸ்லிப் அப்படின்னு நம்ம சீல் பண்ணணும். இந்த மார்க் போல் ஸ்லிப்பை எல்லாம் ஒரு பிளாக் கலர் கவர் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு சீல் பண்ணணும். சீல் பண்ணிவிட்டு அந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி எழுதி ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஏஜென்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும். அந்த பிளாக் கலர் கவரை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வச்சு பிங்க் கலர் பேப்பர் சீலால் அந்த பாக்ஸை சுற்றி பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மார்க் போல் சர்டிஃபிகேட்டில் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அந்த போலிங் ஏஜென்ட்ஸோட சைனை வாங்கினா மார்க் போல் ஓவர். க்ரீன் பேப்பர் சீல், ஸ்பெஷல் டேக், அட்ரஸ் டேக், ஸ்ட்ரிப் சீல் அப்படிங்கிற இந்த 4 வகையான சீலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் பேப்பர் சீலை எடுத்து ரிசல்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பேப்பர் சீல் வெளியில் வர்ற மாதிரி ரிசல்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டேக் எடுத்து ரிசல்ட் செக்ஷனில் இந்த மாதிரி சீல் பண்ணுங்கள். சீல் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெஷல் டேக்கை க்ளோஸ் பட்டன் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பேப்பர் சீல் வெளியில் தெரிகிற மாதிரி ரிசல்ட் செக்ஷன் டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டேக்கை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் செக்ஷன் டோரை இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் சீலை எடுத்து ஏங்கல் லெட்டர் தெரிகிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏல இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேப்பர் சீலை அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பீயிங்கில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஏ அப்படி அது மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ சீல இருக்கக்கூடிய வேக்ஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேப்பர் சீலை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் சீலை கண்ட்ரோல் யூனிட்டை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து டிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க.
ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பிறகு ஏஜென்ட்டுகளோட முன்னிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் பட்டனை கொடுத்து போல் க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் வாக்குப்பதிவு முடிகிற நேரத்தில் ஒரு 10 பேர் க்யூவில் இருந்தாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டோக்கன் கொடுக்கணும். டோக்கன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு வரணும். அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறவருக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுக்கணும். டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்றவங்க வாக்களிக்க முடியாது. நீங்கள் டோக்கன் கொடுத்த எல்லோரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஏஜென்ட் முன்னிலையில் நீங்கள் க்ளோஸ் பட்டனை கொடுத்து போல் க்ளோஸ் பண்ணிக்கணும். போல் முடிகிற டயத்தில் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் டோக்கன் கொடுத்தீங்க, ஆக்சுவலாக எப்போ போல் க்ளோஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டைரியில் நீங்கள் குறிக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் பட்டனை யூஸ் பண்ணி டோட்டல் பார்க்கணும். அந்த டோட்டல் 17A ரெஜிஸ்டரோட டேலி ஆகுதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது மிக முக்கியமான அந்த 17C அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் படிவத்தை நீங்கள் நிரப்பணும். எல்லா ஃபார்ம்ஸுமே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 17C நிரப்பினதுக்கப்புறம் ஏஜென்ட்டுகள் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் எல்லாமே சைன் பண்ண காப்பி, எண்ட் ஆஃப் போலில் எத்தனை ஏஜென்ட் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுக்கணும். ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட இந்த 17C 3 காப்பி நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நிரப்ப வேண்டிய ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டிக்ளரேஷன் அட் த எண்ட் ஆஃப் போல் பார்ட் 3 படிவத்தை நீங்கள் நிரப்பணும். அடுத்தது கண்ட்ரோல் யூனிட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ரோல் கினாப்பை லாக் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் பேலட் யூனிட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் யூனிட்டை ஜோனல் ஆஃபீஸர் டோட்டல் பார்த்ததுக்கப்புறம் சீல் பண்ணிக்கோங்க. விவிபேட்டில் இருக்கக்கூடிய பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் விவிபேட்டை அந்த பாக்ஸில் வச்சு சீல் பண்ணிடுங்க. பேலட் யூனிட்டை அதோட பாக்ஸில் வச்சு அட்ரஸ் டேக் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் படிவங்களை எல்லாம் அதற்குண்டான கவரில் போட்டு ஒரு 5 பேக்கெட்டுகளாக நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். இதுதான் அந்த 5 பேக்கெட். மாஸ்டர் கவர் அது ஒயிட் கலரில் இருக்கும். ஸ்டாச்சுட்டரி கவர் க்ரீன் கலர், நான் ஸ்டாச்சுட்டரி கவர் எல்லோ, பேக்கெட் 3 அது ப்ரௌன் கலரில் இருக்கும். லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் ஒரு பேக்கெட் இருக்கும். இந்த 5 பேக்கெட்ஸில்
உங்கள் கவர்ஸை எல்லாமே பிரித்து கொடுத்தீங்கனாலே உங்கள் டியூட்டி மேக்ஸிமம் ஓவர். ஃபஸ்ட்டு மாஸ்டர் கவர் ஒயிட் பேக்கெட்டில் வரக்கூடிய கவர்ஸ் என்னென்ன அப்படின்னா 17C, PO டிக்ளரேஷன், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி, விசிட் சீட், 16 பாயிண்ட் அப்சர்வர்ஸ் ரிப்போர்ட். இதில் அந்த ஃபஸ்ட்டு 3 17C, ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டிக்ளரேஷன், ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரி 3 காப்பி கொடுக்கணும். இந்த 5 படிவங்களையும் அதற்குண்டான பிரிண்டட் கவரில் போட்டு இந்த ஒயிட் கலர் பேக்கெட்டில் வச்சா போதும். இந்த 5 கவர்களையும் நீங்கள் சீல் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஸ்டாச்சுட்டரி கவர் க்ரீன். இந்த பேக்கெட்டில் இந்த 5 கவர்களை நம்ம வைக்க வேண்டியது வரும். இந்த 5 கவரையுமே நீங்கள் ஈஸியாக எப்படி மெமரியில் வச்சுக்கலாம் அப்படின்னா, PO1 யூஸ் பண்ணுற அந்த மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வச்சுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு PO2 யூஸ் பண்ணுற அந்த 17A ரெஜிஸ்டர் செகண்ட் கவரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு PO3 வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்லிப் அது தேர்டு கவர்லேயும், யூஸ்டு டெண்டர் பேலட் பேப்பர் அண்ட் 17B அது ஃபோர்த்து கவர்லேயும், அன்யூஸ்டு டெண்டர் பேலட் பேப்பர் ஃபிஃப்த்து கவர்லேயும் வச்சுருக்கணும். இந்த 5 கவரையுமே மெட்டல் சீல் யூஸ் பண்ணி அரக்கு சீல் வைக்கணும். நீங்கள் உங்கள் ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் சீல் பண்ணால் போதுமானது. அடுத்தது நான் ஸ்டாச்சுட்டரி பேக்கெட். இது எல்லோ கலரில் இருக்கும். இதில் ஒரு 11 வகையான கவர்ஸை நம்ம வைக்க வேண்டியது வரும். அதில் ஃபர்ஸ்ட் கவரில் ரெஃபரன்ஸ் காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வைக்கணும். எக்ஸ்ட்ரா 2 காப்பீஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அதில் வைக்கணும். செகண்ட் கவரில் ஃபார்ம் 10 அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலிங் ஏஜென்ட் அது வைக்கணும். தேர்டு கவரில் 12B அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஃபோர்த்து கவரில் ஃபார்ம் 14 லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்ஸ் வைக்கணும். ஃபிஃப்த்து கவரில் 14A பிளைண்ட் பார் இன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் அவங்க கூட வர கம்பெனியோட டிக்ளரேஷன் வைக்கணும். இதில் எது இல்லைன்னாலும் நில் போட்டு கண்டிப்பாக வைக்கணும். எந்த கவரும் மிஸ் ஆகக்கூடாது. இந்த நான் ஸ்டாச்சுட்டரி பேக்கெட்டில் இந்த ஃபார்ம் 14 லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்டை மட்டும் நம்ம சீல் பண்ணணும். மற்ற கவர்ஸை 10 கவர்ஸை நம்ம சீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 6th கவரில் ஏஜ் டிக்ளரேஷன் வைக்கணும். 7th கவரில் சேலஞ்சர் ஓட்டுக்கு கொடுத்த ரெசிப்ட் புக்கையும் கேஷையும் வைக்கணும். 8th கவரில் அன்யூஸ்டு டேமேஜ்டு க்ரீன் பேப்பர் சீல் வைக்கணும். 9th கவரில் அன்யூஸ்டு டேமேஜ்டு வாட்டர் ஸ்லிப்ஸ் வைக்கணும். 10th கவரில் அன்யூஸ்டு டேமேஜ்டு ஸ்பெஷல் டேக்ஸ் வைக்கணும். 11th கவரில் அன்யூஸ்டு டேமேஜ்டு ஸ்ட்ரிப் சீல்ஸ் வைக்கணும். இந்த 11 கவர்ஸை கண்டிப்பாக நம்ம இந்த நான் ஸ்டாச்சுட்டரி எல்லோ பேக்கெட்டில் வச்சாகணும். இதில் எது நம்ம யூஸ் பண்ணலைனாலும் நில் போட்டாவது இந்த 11 கவர்ஸ் கண்டிப்பாக இந்த நான் ஸ்டாச்சுட்டரி எல்லோ பேக்கெட்டில் இருக்கணும். அடுத்தது ப்ரௌன் கலர் தேர்ட் பேக்கெட். இதில் ஒரு 7 ஐட்டம்ஸ் வைக்கணும். என்னென்ன ஐட்டம்ஸ்னால், ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட ஹேண்ட் புக், EVM VVPATோட மேனுவல், இன்டெலிபிள் இங்க் ஷேட், செல்ஃப் இங்கிங் பேட்ஸ், மெட்டல் சீல், டிஸ்டிங்கிஷ் மார்க், ஏரோ கிராஸ் மார்க், இன்டெலிபிள் இங்க் கப். இந்த 7 ஐட்டம்ஸ் தான் நம்ம அந்த ப்ரௌன் கலர் பேக்கெட்டில் போடணும். அடுத்தது ப்ளூ கலர் லாஸ்ட் பேக்கெட்டில் நீங்கள் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தின எழுது பொருள்கள் மற்றும் என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பேக்கெட்டில் போட்டுடணும். கண்ட்ரோல் யூனிட், VVPAT, பேலட் யூனிட்டை சீல் பண்ணிவிட்டு இந்த 5 கவர்களை இந்த சீக்வன்ஸில் நீங்கள் கொடுத்தாலே உங்கள் டியூட்டி ஓவர்.